எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்கள் அண்ட் பிரசன்ட் மீடியா அண்ட் all the well-wishers from family, friends and the entire cast and crew. First of all, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னை நிக்கில் சார் வேகமாக பின்னாடி கூப்பிடும்போது நான் பயந்துட்டேன். ஏதோ பஞ்சாயத்து போல், ஐயோ என்னடா ப்ரொடியூசரை மட்டும் தனியாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த என்ட்ரிலாம் எனக்கே புதுசு, கூச்சமாகவும் இருந்துச்சு. அப்புறம் கெஞ்சினே நான் முன்னாடியே வந்துடுறேன்ட்டு உடலை, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஐ மீன் யூ ஸ்போக் அபவுட் ரூட்டட், கான்ட்ரவர்ஷியல், அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. விஷால் சாரை நான் ஒரு ஹீரோவாக பார்த்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது செல்லம்மை படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஐ வாஸ் இன் 3rd year. ஐம் ஷுர் கல்யாண் மை பார்ட்னர் நோஸ் தட். உங்களோட முதல் படம் நாங்கள் தஞ்சாவூரில் நான் படிக்கும்போது போய் பார்த்தம்போது நாங்கள் அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ஹரி சார், சாமி, தமிழ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுவும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு. அப்படி தான் ஹரி சார். ஸோ இந்த தருணம் இது வந்து ஒரு கற்பனையான தருணம் எனக்கு. ஐ மீன் லைக் விஷால் சார் ஹீரோவாக, ஹரி சார் டிரெக்ஷனில் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் சேர்ந்து இணைந்து தயாரிப்போன்னு நான் என் வாழ்க்கையிலே நினச்சது கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்குறவங்களுக்கும் இப்போயுமே அது ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். எப்படா நீ ப்ரொடியூசர் ஆன அப்படின்னு. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா ப்ரொடியூசர் தெரியாது. இது வந்து ஒன்லி ஒரு பொசிஷன் தான். நான் அதை எப்போவுமே சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நான் கரெக்டாக பயன்படுத்துகிறேன்னா அந்த வேலைக்கான ஊதியமாக நான் வாங்கிக்கிறேன். அந்த வேலைக்கான பேர் வந்து ப்ரொடியூசர், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை வந்து ஒரு 3 years முன்னாடி என் பையனோட பர்த்டே அன்றைக்கி தான் மீட் பண்ணேன். சாருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கேரவேனில். அப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சாரை மீட் பண்ணுறதுக்கு, மார்க் ஆண்டனிக்கு. ஸோ நான் உள்ளே போய் பார்த்து பேசினோடனே இட் வாஸ் அ வெரி நேச்சுரல் காமன் டிஸ்கஷன். அண்ட் ஐ எம் சம்ஒன் ஹூ ஆல்வேஸ் பிலீவ்ஸ் இன் த வைப்ஸ். ஏன்னா அது மட்டும்தான் நான் நம்புவேன். அண்ட் ஐ டேக் டெசிஷன்ஸ் பை கன்விக்ஷன் அண்ட் இன்ஸ்டிங். நான் ரொம்ப யோசிச்சுட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சாரை பார்த்தேன், அவர் பேசின விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் அவருக்கும் என்னை பர்சனாக பிடிச்சிருந்துச்சுன்னு. கார்த்திக் நம்ம ஒரு படம் பண்ணலான்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அப்போ ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் இணைந்து அப்பயே இட்ஸ் பீன் 2.5 3 years முன்னாடியே சாரை வந்து நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சார் மார்க் ஆண்டனி பண்ணார். பண்ணி முடித்த உடனே கடவுளாக பார்த்து எனக்கு வந்து அமைச்சு கொடுத்த டைரக்டர் வந்து ஹரி சார். அந்த கடவுள் ரீதியில் அது எனக்கு அமைச்சவர் வந்து விஷால் சார். அந்த காம்பினேஷன் ரெண்டும் அமைஞ்சது வந்து ஐ திங்க் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் மீ. அந்த 2 காம்பினேஷன் அமைஞ்ச பிறகு தெர் இஸ் நோ டேர்னிங் பேக். அண்ட் ஃபாலோட் பை தம் தேவிஸ்ரீ சார் பிரசாத் வந்து ஜாயின் பண்ணார். தென் சமுத்திரகனி சார் வாஸ் தேர் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வாஸ் செலக்டட். அண்ட் இட்ஸ் பீன் அ கேக் வாக் ஜேர்னி ஃபார் மீ. நான் வந்து மற்ற ப்ரொடியூசர் மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லை கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. நான் ரொம்ப ஈஸியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு ஜி ஸ்டுடியோஸ்லையும் சரி, என்னோட இன்வெஸ்டர்ஸ் கல்ராமன் அண்ட் சோமசேகர் சார் அண்ட் மை பார்ட்னர் கல்யாண் அண்ட் ஆல்சோ மை co-producer அலங்கார் பாண்டியன் சார், இவங்க எல்லாருமே எனக்கு ஃபினான்ஷியல் ரைஸில் தே ஹவ் சப்போர்ட்டட் இட். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னோட ஓன் டீம் இருக்குது. மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அசோக் நாராயணன் அண்ட் அர்ஜுன் ராஜ் எல்லாருமே இருக்காங்க. ஜி சைடில் ஐ ஹேட் வினோத் அண்ட் யூடிவின்ற அவர் ஜி மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு, கிருபா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அக்ஷய் இஸ் த ஒன் ஹூ இஸ் த சவுத் ஹெட் ஆஃப் ஜி. ஸோ இவங்க எல்லோரும் இருக்கும்போது மை ஜாப் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஐ ஹோப் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வந்து கண்டிப்பாக எனக்கு நேர்மையாக, என்னோடய படத்துக்கு நேர்மையாக, என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நேர்மையாக இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட தருணம் தான் இது. அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், வெல் எக்ஸ்பிளைன். நான் இந்த தருணத்தில் ஜி ஸ்டுடியோஸ்லேருந்து அலங்கார் பாண்டியன் சாரை மேடைக்கு அழைக்கலாம். அலங்கார் பாண்டியன் சார் ஜி ஸ்டுடியோஸ் கிடையாது. அலங்கார் பாண்டியன் சார் இஸ் a co-producer and he is from Invenio origin, so you can welcome him over. Alangar sir, please come over. தருணத்தில் நான் என்னோட அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் என்னோட ஒய்ஃப் தேவிகா, என் பையன் சஞ்சய் அண்டு என் மாமனார் மாமியார் அண்ட் மை பிரதர் இன் லா கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் மை அண்ணி சத்யா, அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு படத்தை பண்ணுறது, ஐ திங்க் எனி ஜாப் இட் நீட் நாட் பி அ ப்ரொடியூசர், எனிபடி இன் திஸ் வேர்ல்ட், if their family is not being supportive, I think that person cannot achieve what they want to achieve in life. ஸோ எனக்கு என் குடும்பம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அந்த சப்போர்ட்டுக்கு நான் என்றைக்குமே அவங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். அதுதாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார், do you have anything to add to? கார்த்திக் சொன்னார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம்.
First thing I asked him is, நான் பேசக்கூடாதுன்ட்டு. Okay, this is our second collaboration with Stone Bench. First one, the Jigar Danda, adukku Ratnam. So hopefully third will be much more bigger. And my favorite hero, Mr. Vishal. So, enna venum. So everything is coming together and we are in safe hands. அதுக்கு தான் சொல்ல முடியும். Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு விஷால் சார் தான் ஆன்போர்டு இருந்தார். அப்புறம் டைரக்டர்ஸ் வந்து ஹரி சார் வந்து வந்தார். அப்புறம் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் ஹரி சாருக்கு. ப்ளஸ் விஷால் சார் வந்து ஒரு 6 இயர்ஸாக பழக்கம் ஆஸ் அ குட் பிரதர். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதில் ரொம்ப. ப்ளஸ் ஸ்டோன் பெஞ்ச் இஸ் ஆர் ட்ரஸ்டட் பார்ட்னர் இன் தமிழ். ஸோ வி ஹவ் டன் அ குட் ஃபிலிம். April 26 கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப அழகான ஒரு தருணம். 3 பேருமே இங்கே இருக்கீங்க. இந்த தருணத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். நம்ம எல்லாருக்குமே விஷால் சாரை வந்து ஒரு ஆக்டராக தெரியும். அவரை ஆக்டராக ரசிச்சிருக்கோம். பல பரிமாணங்களில் வந்து அவரை ரசிச்சிருக்கோம். பட் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலே கல்வி, எடியூகேஷன் அப்படிங்கிற ஒரு சோஷியல் காஸை கண்டிப்பாக அட்வொகேட் பண்ணியே தீர்வார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அவர் ஷால்ஸ், புக்கேஸ், ஃப்ளார்ஸ் வாங்குறத பழக்கமே இல்லை. அண்ட் அந்த காசை எப்போதுமே எடியூகேஷனுங்கிற காசுக்கு வந்து செலவு பண்ணோம் அப்படின்னு கற்றுக் கொடுத்த ஒரு மனிதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் சார். அண்ட் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் ஆல் தி 3 of you are right here. 2nd கிரேட்லேருந்து ஜெசிதா அண்ட் ஸ்வேதா பிளெஸி பிகாம் 2nd இயர், அவங்க 2 பேருக்குமே வந்து தேவி ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து நாங்கள் வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ் இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அண்ட் இந்த தருணத்தில் தேவி ஃபவுண்டேஷன்லேருந்து ஹரிகிருஷ்ணன் சாரை வெல்கம் பண்ணிடலாம் டு ஸ்பீக் அ லாட் மோர் அபவுட் தேவி ஃபவுண்டேஷன் பிகாஸ் ஹீ பி த ரைட் மேன் டு பி ஆன் த ஃபோர் ஃப்ரண்ட். எல்லோருக்கும் வணக்கம். அண்ணாவோட பல பன்முகங்கள் இருக்குது. எப்போவுமே அவரோட நிகழ்ச்சியில் வந்து சில விஷயங்கள் இருக்கும், கருத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கும். எப்போவுமே அவரோட நிகழ்ச்சியில் எங்களோட சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு வந்து பூங்கொத்து, சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரவேற்பது பல நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை மாற்றி இந்த பூங்கொத்தோ இல்லை இந்த சிறப்பு பரிசுகள் வந்து அடுத்த நேரத்தில் யாருக்கும் பயனில்லாததாக இருக்கும். உங்களை மகிழ்வித்த அந்த நேரத்தில் தான் உங்களை மகிழ்விக்கும். அது மற்றபடி எதுவும் பயனற்றதாக தான் இருக்கும். அது அந்த மாதிரி இல்லாமல் இந்த சிறப்பு விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய பூங்கொத்து, சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரப்பக்கூடிய செலவுகளை உங்களோட சார்பாக எங்களுடைய ப்ரொடியூசர் அவர்கள் 2 பெண் குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான கல்வி உதவியை நாங்கள் இந்த நேரத்தில் வழங்கி போகிறோம். இது நாங்கள் மட்டும் இல்லை, உங்களோட சார்பாக தான் இதை கொடுக்குறோம். இதோட சிறப்பு திட்டத்தை எப்போவுமே எங்களோட நிகழ்ச்சியில் வந்து இதை இனிஷியேட் எடுத்து ஒரு கடவுளுக்கு நிகராக இதை வழங்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த நிகழ்வுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கு தேவையான தொகையை அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு நம்ம ப்ரொடியூசர் சார் வந்து வழங்குவாங்க. ஜெசிதா அண்ட் ஸ்வேதா பிளெஸியோட தருணம் இது. தேவி ஃபவுண்டேஷன் அண்ட் என்டையர் டீம் சார்பாக ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் கிராட்டிடியூட். 2 பேருமே சிங்கிள் பேரண்டால் வந்து இன்னைக்கு இங்கே வந்து தேவி ஃபவுண்டேஷன் சார்பாக டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து பழக்கம். ஐ திங்க் படம் சார்ந்து இல்லாமல் வி ஆர் ஹேவிங் சர்டன் கான்வர்சேஷன்ஸ். ஆக்சுவலாக நிறையா விஷயங்கள் வந்து நிறையா பேர்கிட்ட பணம் இருந்தாலும் அதை எப்படி கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணுன்றது தெரியாமல் ஒரு வழி இருக்கும். அப்போ நான் ஹரிட்ட நான் சொன்னேன், அதாவது ஏதாவது நல்லது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். ஹரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோன் பெஞ்ச் ஆஸ் அ பிராண்ட் வில் பி more than happy to support whatever the Devi Foundation is looking for. So அது நான் சொல்லணும். அது and you're doing a splendid job in that and hats off to you. சார், உங்களுக்கு அப்படி ஒரு நபர் கிடச்சதுக்கு நீங்களும் கொடுத்து வச்சுருக்கணும் சார் ஆக்சுவலாக. அண்டு நான் நிக்கில் சார் சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் ப்ரெஸ்ஸில் எதுவும் எழுத விடாமல் பண்ணிடுவார் சார். நிக்கில் சார் வந்து எங்களுக்கு, அதாவது நான் சினிமாவுக்கு வர முன்னாடிலேருந்தே நிக்கில் சார் எனக்கு பழக்கம். ஏன்னா கார்த்திக் முதல்ல சினிமாவுக்கு வந்துட்டான். அப்போ நான் கார்த்திக் சூராஜ் மச்சானா சுற்றிட்டு இருந்தேன். பேரே மச்சான் கார்த்திக் தான் சொல்லுவாங்க. இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் தெரியும். ஸோ அன்னிலேருந்தே ஹீஸ் பீன் த வெல் விஷர் ஃபார் த ஃபேமிலி, for the company, and thank you sir, as always you've been supportive. Thank you so much.
தேங்க்யூ ஸோ மச். என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. படத்தோட டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எம் சுகுமார் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏவி அவருக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, விஷால் சாருக்கு வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரத்னம் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபராக மாறி இருக்காரு எம் சுகுமார் சார் அவர்கள், டிஓபி. தேங்க்யூ இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ. சார் கூட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரத்னம் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் நன்றி. திக்கு சார், சாரி. பேசல. ஹரி சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்டோன் பெஞ்ச் டீம் அனைவருக்கும் நன்றி. விஷால் சார், டார்லிங், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டர் இதில் ஒரு விஷயம் பண்ண சொன்னாங்கன்னு ஒரு சிங்கிள் ஷாட்டுன்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அது மேக்ஸிமம் அது டைரக்டர் ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நாங்கள்லாம் ஒத்துழைச்சிருக்கோம். பெட்டராக வந்திருக்கு. பாருங்கள். நன்றி. தேங்க்ஸு சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கேள்வி. ஹரி சார் வந்து விஷால் சார்கிட்ட வந்து நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விஷால் சார் இந்த படத்தில் வேணும், தாமிரபரணியில் பார்த்த விஷால் சார் இந்த படத்தில் வேணும்னு சொன்னப்போ ஆஸ் அ டிஓபி நீங்கள் என்ன எப்படி காமிச்சிருக்கீங்க அவரை படத்தில்? அது நாங்கள் காமிக்கிறோமோ இல்லையா, அந்த 10 வருஷம் இன்னொரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து அந்த எனர்ஜி கம்மியாகாமல் எத்தனை ஒன்மோர் போனாலுமே அது எனர்ஜியாக விஜய் சாருக்கு அப்புறம் நான் விஷால் சார் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கேமரா எத்தனை வாட்டி ஒன்மோர் பண்ணாலும் டயர்டு தெரியாது. ஆர்டிஸ்ட் ஒன்மோர் பண்ணாலும் இமீடியட்டாக டயர்டு தெரிஞ்சிடும். அந்த டயர்டு தெரியாமல் எத்தனை ஒன்மோர் பண்ணாலும் ஓகே பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப கம்பெனி கொடுத்து ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார். நீ இப்படி தான் கம்மியாக பேசுவீங்களா எப்போதுமே? இதே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அப்படியா? எனி விச் வேஸ் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ரத்னம். 26ஆம் தேதி உங்கள் ஒர்க்கை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். விஷால் சாரோட உடம்புல நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இது ஆக்ஷன் ஃபைட் பண்ணின ஸ்டிச்சஸ் தான். அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னா இந்த நபரை சொல்லலாம். ஹரி சார் அண்ட் விஷால் சார் காம்பினேஷனில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே மாஸாக தான் இருக்கும். அண்ட் இந்த தருணத்தில் இந்த மாஸ் சீக்வன்சஸை நம்ம பார்த்து ரசிக்கிறோம்னா, ரத்தினமில் அதை பார்த்து ரசிக்கிறோம்னா அதுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபார் ரத்தினம் கனல் கண்ணன் சாரை மேடைக்கு அழைக்கலாம். சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரத்தினமில் நம்ம சண்டைக்கோழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரத்தினமில் வந்து விஷால் சார் கூட நடித்து ஹரி சாரோட டிரெக்ஷனில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். வாட் யூ ஹேவ் டு சே? அனைவருக்கும் வணக்கம். அதுவும் பொதுவாக நான் ஹரிசார்ட்ட முதல் படம் வந்து பூஜை, அது வந்து விஷால் சார் தான். அடுத்தது S3, இது 3ஆவது படம். அது இல்லாமல் எனக்கு சகோதரர் விஷாலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னா மெயினாக அவருடைய முதல் படம் சண்டைக்கோழி இன்று வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க படம். அதனால் என்றைக்குமே எப்பவுமே ஒரு சண்டைக்கோழி தான். இந்த படத்தில் நான் பொதுவாக ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சண்டை காட்சி அமைச்சிருக்கேன். அது இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ மறுபடியும் ஹரி சார் கூப்பிட்டாரு, ஒரு மாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்ம எடுக்கணும் அப்படின்னாரு. ஒன்று எடுத்துடலாமான்னு கேட்டார். நானும் எடுத்துருவோம் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு டிசைன் சொன்னார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு கூப்பிட்டாரு. ஹரி சார் எப்பவுமே டைமிங்க்கு இப்போ பர்ஃபெக்டாக இருப்பார். அந்த 7 மணினா 7 மணி அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே அந்த டிராயிங்கெல்லாம் போட்டு வண்டி இங்கே வருது, இங்கே அடிக்குது எல்லாம் ஸ்கெட்ச் பர்ஃபெக்டாக இருந்தது. அவருடைய அவுட்புட் கேட்டாக இருந்துச்சு. அதனால் ஈஸியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது ரிஹர்சல் பார்க்குற கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு 1 டே ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்தோம். அதில் நிறைய பேருக்கு அடிப்படிச்சு. ஏன்னா கேபிள் அது ஒரு ரோப் ஷாட் வர 4 ரோப் ஷாட் இருக்குது. அந்த டைமிங் ரோப் அப்படி இருக்கிறவன் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வரக்கூடாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல போய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது கேமராமேன், அதாவது சுகுமார் சார் அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் பொதுவாக யூனிட்டே தேங்க்ஸ் சொல்லணும். காரணம் என்ன, அவர் தான் ரொம்ப காம்படிட்டர். ஏன்னா உள்ள கையிலாமே ட்ரோனில் தான் கையில் பிடிச்சி எடுக்கணும். அது 2 வாட்டி மிஸ் ஆகி கீழே விழுந்து ட்ரோன் உடஞ்சி 3ஆவது டேக் ஓகேச்சு. எனக்கு சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் இந்த காம்ப்ளிகேட் பண்ண இந்த கிராஃப் கொடுத்த டைரக்டர், எப்போவுமே ஹரி சார் ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனர். இந்த ரத்னம் மிகவும் இன்னும் பரபரப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றி சார். உங்கள் ஆக்ஷன் சீக்வன்சஸை கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்த்து ரசிக்க போகிறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்ததான் இங்கே வரப்போகிற நபர் பல படங்களுக்கு ஹுக் ஸ்டெப் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து அதை வைரல் ஆக்கிட்டு இருக்கிற ஒரு கொரியோகிராஃபர் இவர். புட் யூ ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் த நேஷனல் அவார்ட் வின்னிங் கொரியோகிராஃபர் ஃபார் ஆடுகளம் அண்ட் த கொரியோகிராஃபர் ஃபார் ரத்னம்ஸ் டோன்ட் வரி டா மச்சி, தினேஷ் மாஸ்டர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்சவங்களாம் இங்கே இருக்காங்க. ஹரி சார், சாமி டைம்லேருந்து அவரோட எல்லா படங்கள்லையும் எப்படியாவது ஒரு சாங்காவது பண்ணிவிடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டு அவர். காலைல 7 மணிக்கு சார் வரலன்னா அங்கே மேனேஜர்ஸ் யாரும் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அன்றைக்கி ஏதோ லேட்டுன்னு. அப்போது சார் அதே மாதிரி ரொம்ப வேகமாக போவார், வேகமாக ஷார்ட் சொல்லுவார், வேகமாக கம்போஸ் பண்ணுவார். அவர் வேகத்துக்கு நான் போடணும். சார் எங்கே மாஸ்டர் காணா நான் இங்கே இருப்பேன், சார் கீழே இருக்கேன் சார் ஒன்று. ஸோ அவ்வளோ வேகமாக நான் சார் கூட ட்ராவல் பண்ணோம். அப்போ தான் அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும். ஸோ அவர் அவ்வளோ பிடிச்ச டைரக்டர். நான் சாமி டைமில் பார்த்தேன் சாரை. சாமி, அருள், அதுக்கப்புறம் நிறைய பூஜை, விஷால் சாரோட அது திருச்செந்தூர் முருக, ஆமாம் அந்த என்ன படம், தாமிரபரணி, சாரி சார், தாமிரபரணி, அப்புறம் பூஜை, நிறைய படங்கள் அவரது இப்போ வரைக்கும். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்கிட்ட. அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்லமேலேருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்பத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன். செல்லமே, சண்டைக்கூலி, அப்புறம் 3வது படம் திமிரு, திமிரு. ஸோ இன்னும் கண்டினியூஸாக நிறைய படங்கள், தாமிரபரணி, பூஜை, நிறைய படங்கள். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுற இதெல்லாம் ஜாஸ்தி அவருக்கு. அது சொல்லத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி ரொம்ப பிடிச்சவர். அப்புறம் என்னோடய சகோ இருக்காப்புல, சகோ ரொம்ப பிடிக்கும். சமுத்திரகனி சகோ, அவர் சகோன்னு தான் நாங்கள் கூப்பிட, அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்னோடய ஃபேவரட் இருக்கார். அவரை நம்ம பிகினிங்லேருந்தே நான் அவரை பார்த்தேன். என்னோடய ஃபேவரட் அவர் மிஸ்டர் யோகி பாபு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணல, நான் கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவேன். அப்புறம் வேறு யாரை விட்டேன், ஏதோ நம்ம சுகு வந்து நாங்கள் பார்த்திபன் கனவு பண்ணும்போதுலேருந்து பழக்கம். நான் மாஸ்டர் அப்போ சுகு அப்போ, ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும்னா ஓகே, ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு போகிறான்னு மெதுவாக கேட்டேன் சொல்லலாமான்னு. அப்போத்துலேருந்தே எனக்கு பழக்கம் சுகு. ஸோ சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேரும் சிமிலராகவே இருப்போம். என்னை பார்த்து நிறைய பேர் சுகு அப்படிம்பாங்க, அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க. ஸோ சுகு பிடிக்கும். அப்புறம் மாஸ்டர் பேட்ச்லேருந்து வந்த மாதிரி ராஜ் மாஸ்டர் பேட்ச்லேருந்து நாங்கள் வந்தோம். ஸோ எங்கள் மாஸ்டர், இவங்க மாஸ்டர், கனல் மாஸ்டர்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். ஸோ மாஸ்டர் அப்புறம் வேறு யாரை விட்டேன். தேங்க்யூ, அவ்வளோதான் சார். ஒரே ஒரு சின்ன கேள்வி. விஷால் சார் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், அவருக்கு டான்ஸ் பண்ணவே வராதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. இது உண்மையா பொய்யா? எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, எவ்வளோ தூரத்துக்கு போய்? கொஞ்சம் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஃபஸ்ட்டு செல்லமே பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன்னா ஹைட்டு வேறு, டம்மான்னும். பட் அப்படியே அந்த 2வது படத்தில் சண்டைக்கோழியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அவரோட டான்ஸ். அப்படியே நீங்கள் 3வது படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஸோ அது பிகினிங் இல்லை, அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகே தானே? 2வது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ இருந்துச்சு அவரோட அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ், அவரோட இம்ப்ரூவைசேஷன். ஒரு விஷயம் சொல்லி அது அவர் பாடியிலேருந்து வரும்போது அது 3 மடங்கா 4 மடங்கா வரும்போது அது வேறையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும் இல்லை? டன் சார், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அரியண்ணே எங்கே காணோம். அரியண்ணே ரொம்ப பிடித்தவர் அவர் எனக்கு. அப்புறம் இந்த மேனேஜர்ஸில் ஆசை நம்ம கணேசனை ராஜேந்திரனே தெரிய மாட்டார், இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரிய மாட்டார். ராஜேந்திரன் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள். ஆல்ரைட் சார், டோன்ட் வரி டா மச்சி இன்னைக்கு மட்டும் இல்லை, 26th ஏப்ரலுக்கு அப்புறமாவும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. Put your hands together once again everybody. Very good. சாரி பரவாயில்ல சார். சாரி தேவி சாரை விட்டுட்டேன். தேவி சாரும் நான் ராமகிருஷ்ண மிஷன் படிக்கும்போது அவர் வெங்கட சுப்பராவ் ஸ்கூல், நாங்கள் அவர் அப்போவே பாடிக்கிட்டே ஆடுவார் அவர்.
ஸ்கூல் இன்டர் டேலண்ட் கான்டெஸ்ட்டில் நாங்கள் ஸ்கூல் காம்படிஷன் போகும்போது நான் ராமகிருஷ்ண மிஷனுக்கு போய் டான்ஸ் காம்படிஷன் பண்ணுவேன். அவர் அப்போ சிங்கிங் காம்படிஷனில் பாடிக்கிட்டே ஆடுற அந்த டைமில் அவர் மட்டும்தான். ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய அவரோட படங்கள், பவன் கல்யாண் சார் படம் கபர் சிங், அதெல்லாம் அவர் கூட நிறைய தெலுங்கில் நிறைய அவரோட மியூசிக்கில் படங்கள் பண்ணேன். ஸோ எனக்கு சில மெலடியில் ரொம்ப பிடிக்கும், சில மெலடிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச மெலடி வந்து அவர் மியூசிக்கில் வந்தது, அந்த கண் முன்னே திறக்கும் போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேங்க்யூ தேவி, உங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. பட் இந்த தருணத்தில் இந்த மேடையை இன்னும் அழகாக்கிறதுக்காக ஒரு பெண்மணி இங்கே வரப்போகிறாங்க. அவங்க போல்ட், அவங்க பியூட்டிஃபுல் அண்ட் மோர் ஸோ எவர் ரத்தினம் படத்தோட மல்டிப்ளெக்ஸ் பார்ட்னரான பிவிஆர் ரீப்ரசென்ட் பண்ணி இங்கே மிஸ் மீனா மேம், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் டு தி ஸ்டேஜ். வந்து ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷால் சார் ஒரே ஆடம், ஓகேயா இந்த ப்ரெசென்ட் வந்து ஏஸ்தெட்டிக்காக இருக்கணுமா, ஸ்பெஷலாக இருக்கணுமா அண்ட் காஸ்ட்லியாக இருக்கணுமா, உங்களுக்கு ரெலவெண்ட்டாகவும் இருந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும், காஸ்ட்லியான ப்ரெசென்ட் தான் நான் வந்து மீனா மேம்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று அவர் வந்து அவர் கையால் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்துடலாமா? ஃபார் திஸ் ஐ வுட் ஆப்வியஸ்லி நீட் விஷால் சார் ஆன் டு தி ஸ்டேஜ் டு ப்ரெசென்ட் மீனா மேம். இங்கே ஆல்ரெடி அது இருக்குது, ஆனால் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் சார். அது நான் முன்னாடியிலேருந்து வரேன்ட்டு. மேத்யூ கார்மெண்ட்டா இல்லை பாப்கார்ன் காஸ்ட்லியா? இது உங்கள் ஐடியா தானே? ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது 15 இயர்ஸாக, நான் காசு கொடுத்து வாங்கினேன். ஸோ how will I say? But point well taken. All of you should check the combos also. I have very few words to speak. Sir, thank you. Thank you always for believing me, not from today but 2009. Career start பண்ணும்போதுலேருந்து I've been with sir. And whenever I change, I come to sir and I always feel he's so updated. He will never have any, minus. He'll always plus about the person. He'll talk so positively. One thing which I really want to talk today to the people here is, it's an industry about glitz, glamour, movies, camera, action. But you also stand for others, for the discipline and issues which is going on, sir. And we spoke day before also. I'm super proud and we are super proud to be a part of you. Thank you so much for having me here, sir. Thank you so much, Meena ma'am, and lovely associating with you another time.